ராகு ஆறில் இருப்பவர்கள் கடன் வாங்குவதில் கவனம் வேண்டும். சாட்சி போட்டு ஒப்பந்தத்தின் மூலியமாக இன்னொருவருக்கு கடன் பெற்று தருவதில் கவனம் வேண்டும். ருணோக சத்துருஸ்தானம் என்பதால் லக்ன அவயோகம் முழுவதுமாக 6ஆம் இடம் பெற்றால், யாருக்கெல்லாம் 6ஆம் இடத்துல ராகு இருந்து ரொம்ப டஃப்பான டைம் இருக்கு அப்படின்னும் பொழுது, நீங்கள் நெருப்பு லக்னங்களில் பிறந்திருந்தால், மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, அதுபோல தனுஷு லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, 6இல் ராகு அமர்ந்து வீடு கொடுத்த கிரகம் வலுத்தால் ராகு கெடுதலை பண்றார். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கெடுபலனை கொடுக்கிறார். அதுபோல் நீங்கள் காற்று லக்னங்களில பிறந்திருக்கிறீங்க. காற்று லக்னம்னா எதை வரைய இருக்கிறோம்? மிதுனத்தை காற்று லக்னமாக வரைய இருக்கிறோம், துலாத்தை காற்று லக்னமாக வரைய இருக்கிறோம், கும்பத்தை காற்று லக்னமாக வரைய இருக்கிறோம். இந்த 3 லக்னத்துல பிறந்திருந்தாலும் ராகு 6ஆம் இடத்துல அமரும் பொழுது ஸ்தான வலுவை வீட்டை